ஒரு வழியாக அந்த ப்ளவுஸை முடிக்க போகிறோம். அடிக்கிற வெக்கைக்குள்ளே உட்காந்து தைக்கவே முடியலையம்மா. சரி, இந்த ப்ளவுஸை முடிச்சிட்டா அவ்வளோதானே. இனி யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்தா தான் ப்ளவுஸ் இருக்கும். வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, ஏம்மா யாரம்மா அது? ஒரு வேலையை பார்க்க விட மாட்டாளுவ. வந்துருவாளு உடனே வசந்தி அக்காண்டு. உள்ளே வாங்க. என்ன வசந்தி அக்கா? வாங்க சாந்தி அக்கா, நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா? ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன். என்ன உள்ள தைப்பு நடக்குது போலயே? ஆமாம், என்னதை பண்ண, வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு தைக்க வாச்சு செய்வோமே, தச்சிட்டு இருக்கேன். நான் தான் தப்பன்னு உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும். என்ன கொஞ்சம் வீட்டில் போர் அடிச்சிச்சு, என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அதான் சரி பக்கத்தில் வீடு இருக்கேன், வந்துட்டு போவோமேன்னு வந்தா நீ தச்சிட்டுலாம் கிடக்கா? ஆமாக்கே, எனக்கு இன்றைக்கி இந்த ஒரு ப்ளவுஸு தான், அவ்வளோந்தான். வேறு யாராச்சும் நீ கொண்டு வந்து கொடுத்தா தான் உண்டு. நமக்கு ஒன்றும் அவ்வளோவா தைக்கிறதுக்கும் வராது பார்த்துக்கோங்க. என்னைக்கா ஒரு நாள் யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்தா தப்பேன். அப்படியா? நான் கூட நீ டெய்லி இப்படி தான் உட்காந்து தப்பான்னு நினச்சேன். எங்கக்கா டெய்லி உட்காந்து தைக்கிறதுக்கு துணி விழுவணும்ல? இந்த தீபாவளி பொங்கல் திருவிழான்னு வந்துருச்சுன்னா அம்புட்டு பேரும் கொண்டு வந்து மொத்தமாக போடுவாவ. இல்லைன்னா ஒருத்தர் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாவ. அந்த நேரத்தில் தான் கடந்து நான் குறுக்கு முறிகிறதுக்கு உட்காந்து தச்சிட்டு கிடப்பேன். இப்படி நேரத்தில் கொண்டு வந்து ஒரு 2 கொடுத்து தச்சு வச்சுக்கோமே, நீ யாரும் வர மாட்டாவ. அது எப்படி இப்போ கொண்டு வந்து தப்பாவ? எல்லாம் தீபாவளி திருவிழாவுக்கு தான் புது துணி எடுப்பாவ, அதனால கொண்டு வந்து தப்பாகலாம் இருக்கும். இப்படி நேரத்தில் யார் போய் துணி எடுக்க போகிறா? ஆமாக்க, அதனால தான் அந்த நேரத்தில் மட்டும் தான் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஆமாம், என் நாத்தனகாரி கூட ஒருத்தி இப்படி தான் வீட்டில் உட்காந்து தச்சிட்டு கிடக்கா. அவள் எப்பவும் அப்படி தான் சொல்லுவாள். இந்த தீபாவளி திருவிழா வந்துச்சுன்னா நமக்கு தான் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது, வர முடிய மாட்டேங்குது. அப்போ மட்டும்தான் அந்த தைக்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும், மித்த நேரத்துலலாம் ஒன்றும் வராதுன்னு சொல்லுவாள். ஆமாக்க, அதுவும் இந்த கடை வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லிய காசை அப்படியே கொடுத்துட்டு தச்சுட்டு போவாவ. ஆனால் இந்த வீட்டு வெள்ளை வச்சு தைச்சோம்னு வைங்க, அவிய சொல்கிற காசுக்கு தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. என்னத்த செய்ய? ஆமாம், இந்த கடையில் போட்டால் கொஞ்சம் காசு கூட வச்சு தான் விற்கிறாவ கடையில் இருக்கவலாம். அதனால தானே கடையில் போய் தைக்காமல் எல்லாம் வீட்டில் வந்து தைக்கிற வெட்ட வந்து கொடுக்குது. அப்படின்னு சொல்லிட முடியாது சாந்தியக்க, நிறைய பேர் இந்த கடையில் தான் போய் கொடுக்குறாவ. யாராச்சும் நம்மளை மாதிரி 1-2 பேர் மட்டும்தான் இந்த வீடு வெள்ளை தைக்கிறவளுக்கு கொடுத்து உதவி பண்ணியாவ. நிறைய பேர் இந்த கடை பக்கம் தானே போகிறாவ. அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும் போல இருக்குது. ஆனால் வீட்டில் தைக்கிறத மாதிரி நல்லாவும் தைக்க மாட்டேங்க கடையில் ஒன்றும். ஆனால் அந்த கடையில் தான் போய் அம்புட்டு விழுவுது. சே, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. கடையிலையும் நல்ல அளவாக தான் தைச்சி தராவ. என்ன மோக்க, எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு கைத்தொழில் தான், அதுவும் இப்போ ஒழுங்காக ஓட மாட்டேங்கி. சரி, நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்தியே? உங்களை நிற்க வச்சு அப்படியே பேசிட்டு கிடக்கே பாருங்க. நான் சும்மா தான் வசதியாக வந்தேன். சரி, நீ என்ன பண்ணியான்னு பார்த்துட்டு அப்படியே போவோமேன்னு வந்தேன். நீ என்னென்னா உட்காந்து தச்சுட்டு கிடக்க. சரி, நீ வேலையை பாரு, நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஏங்க இருங்க, அவ்வளோந்தான், இந்த ஒரு ப்ளவுஸும் தான். அது முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் வந்து பேச வந்துடுவேன்ல. இல்லை வசந்தியா, நானும் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் வீட்டை விட உங்கள் வீடு இவ்வளோ வெக்கையாக இருக்கே? ஆமாக்கா, எங்கள் வீடு கொஞ்சம் வெக்கை அதிகமாக தான் இருக்கும். இப்போ எந்த வீடு தான் வெக்கை இல்லாமல் இருக்குது? அடிக்கிற வெயில் அப்படி கொளுத்திலாம் எடுக்குது. ஆமாம், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நேற்று தான் போய் நான் ஒரு ஏசியை வாங்கிட்டு போட்டேன் பார்த்துக்க. ஓ, இப்போ தான் பெருமை பெற்றுறதுக்கு தான் இங்கே வந்துச்சாக்கு. நான் கூட நம்ம மேலே இருக்க பாசத்தில் தேடி வந்துருச்சு ஓல பேசுறதுக்கு நினச்சேன். இது ஏசி வாங்கி போட்டிருக்கதா அறிவிக்கையில் வந்திருக்கு. என்ன வசந்தியோ பேச்சே காணா, அமைதியாக இருக்கா? சொல்லுங்கக்க, உங்கள்கிட்ட தானே பேசிட்டு கிடக்கேன். இல்லை வசந்தி, ஏசி வாங்கிட்டேன்னு சொன்னேன், அதுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கியே, அதான் என்னன்னு பார்த்தேன். எக்க, இது என்னக்கா இருக்குது? ஏசி வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க, அதுதான் சரி என்ன ஏசி அது ஏசின்னு கேட்போமே பார்த்தேன், அதுக்குள்ளே நீங்களே பேசிட்டியே. அதான் 5 ஸ்டார் ஏசி தான் வாங்கி போட்டிருக்கா. என் மவன்கிட்ட சொன்னேன், ரொம்ப புழுக்கமாக இருக்கியா, வீட்டுக்குள்ளே இருக்க முடியலைன்னு. அதான் எங்கள் ரூமுக்கு ஒரு ஏசியை வாங்கி மாட்டி விட்டான். அப்படியாக்க, ஒரு ஏசி தான் வாங்கினீங்களோ? இல்லை வசந்தி, என் ரூமுக்கு ஒரு ஏசி, அப்புறம் என் மவன் ரூமுக்கு ஒரு ஏசி, அப்புறம் இந்த ஹாலுக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டியிருக்கோம். எங்கே போனாலும் அப்போ தான் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இல்லைன்னா வெளியில் தலை காட்ட முடியலையே. ஆமாக்க, அதுவும் சரிதான். பத்தில வீடு எவ்வளோ வெக்கையாக இருக்குன்னு நானும் ஒரு ஏசி தான் வாங்கி மாட்டுவோன்னு பார்த்துட்டே இருக்கே, முடிய மாட்டேங்குது. ஏன் வசந்தி இப்படி சொல்லியா? உனக்குன்னா காசு குறைச்சலாவா இருக்குது? நீங்கள் தான் வீடு கட்டிட்டு கிடக்கிய, அப்புறம் என்ன ஒரு ஏசியை வாங்கி மாட்ட வேண்டியதானே? இப்படி வெக்கக்குள்ளே கிடக்கணும்னு உனக்குன்னா தலையிழுத்தா? எக்க, வீடே அவையே அங்கிட்டு இங்கிட்டு பரட்டி உருட்டிலாம் கட்டிட்டு கிடக்காவ. இதில் நான் உட்காந்து ஏசி வாங்கி மாட்டுங்கன்னா அவ்வளோதான், என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவார். சரிக்க, அதான் நீங்கள் ஏசி வாங்கி மாட்டிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டில் இருந்துட்டு போனால் சரியாக போச்சு. இவன் என்ன நம்ம பெருமை பேத்திட்டு போகலான்னு பார்த்தா இவன் நம்ம வீட்டில் வந்து டேரா போடுறேன்னு சொல்லியா? அது சரிப்பட்டு வராதே, இதை இப்படியே கட் பண்ணி விட்டுறணும்.
என்னக்க ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் வேணான்னா சொல்ல போறிய? ஐயே வசந்தி, நீ வாரதுக்கெல்லாம் நான் வேணான்னு சொல்லுவேனாம்மா? நான் அப்படிப்பட்டவளா? எனக்கு அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது பார்த்துக்க. ஏன் மொவன் தான் கத்திட்டு கிடப்பான். நானே யார் வீட்டுக்கு போகிறது அவனுக்கு பிடிக்காது. எங்கேயாச்சும் போனால் எம்மா எதுக்கு போனியா ஏன் போனியான்னு கத்திட்டு கிடப்பான். நீ என்ன பார்த்தியா? இப்போல்லாம் நான் வெளியவே வரதில்லை. வந்தால் என் வீட்டு வாசலோடு நின்றுக்குருவேன், எங்கேயும் போக மாட்டேன். அப்படியாக்க? கடை கடை எதுக்கும் போகிறது இல்லையோ? ஆமாம் வசந்தியோ, எங்கேயும் போகிறது கிடையாது. என் மவனே எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் போட்டுடுறான். அதுக்கு மேலேனா ஏதாச்சும் வேணா ஃபோனில் ஆர்டர் போட்டால் தான் வீட்டு வாசலில் கொண்டு வந்து கொடுக்குறானாவே. அதனால் அப்படியே ஆர்டர் போட்டு வாங்கிடுவான். வெளியிலலாம் எங்கேயும் போகிறது கிடையாது. இன்றைக்கி தான் சரி வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த பையலும் வெளியில் போயிருக்கானா. வீட்டில் இருந்தால் ரொம்ப திட்டுவான். அதான் இல்லாத போது அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் நடந்துட்டு போமேன்னு வந்தேன். அப்படியாக்க? ஆமாம் வசந்தியோ, நானே யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னுவான். எங்கேயாச்சும் போயிட்டு கிடக்காதீங்கம்மா, அங்கே எங்கேயும் சுற்றிட்டு கிடக்காதீங்கன்னு சொல்லுவான். அதுக்கு மேலே யாரையாச்சும் கூப்பிட்டு வச்சு பேசினா வாசலோடு பேசிட்டு அனுப்பிடுங்கன்றுவான். வீட்டுக்குள்ளெல்லாம் விட மாட்டான். அதனால தான் அந்த பையன் இருக்கையில் யாரையும் உள்ளே விடுறது கிடையாது. என்னக்கா இப்படி சொல்லுறிய? எல்லாம் ஒரு ஊருக்கு அரவிய. ஒரு நாள் வந்தால் போனால் வீட்டுக்கு வராமல் எப்படி போக முடியும்? வாசலையே வச்சு அனுப்புவிய? நாளை பின்ன ஏதாச்சும் நல்ல காரியம்னு உங்கள் வீட்டிலலாம் பத்திரிக்கை கொடுக்க எப்படி வருது? ஐயா வசந்தியா, அப்படியெல்லாம் வந்தால் என் மையம் விடுவா வசந்தியா? சும்மா அந்த ஒரு சில பேர்லாம் வந்துட்டு வெட்டி பந்தா வீராப்ப பந்தாக்காக வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு சும்மா அதை இதை சொல்லி குறை சொல்லிக்கிட்டு கோலை சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றி திரிவா பத்தியா? அதான் என் அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் அப்படிப்பட்ட வேலை வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்கன்னு சொல்லுவான். மித்தபடி மித்த அளவில் உள்ளே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி இருந்துட்டு போகிறவையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த அக்கா யாரை சொல்லுவு? இப்போ நான் தான் வரேன்னு சொன்னேன். இப்போ வர வேணாண்டுச்சு. அப்போ என்னமோ மயங்காரன் வர விட மாட்டான்னு சொல்லிச்சு. இப்போ என்னன்னா பத்திரிக்கையெல்லாம் வச்சா வர விடுவானாமே. என்னமோ பெரிய பொல்லாத வீடு தான் கட்டி வச்சிருக்காவ. சரி வசந்தியோ, அப்போ நான் வாரேன்ன. சரிக்கா, போயிட்டு வாங்க. எனக்கு வேலை கிடக்குது. என் வீட்டுக்காரி வந்தாலும் திட்டுவாவ. யாரையாச்சும் வீட்டுக்குள்ளே வச்சு பேசிட்டு கிடந்தேன்னா வீட்டில் வேலையை பார்க்காம எதுக்கு அடுத்த வீட்டை உட்காந்து பேசிட்டு கிடக்கான்னு. சரிக்கா, அப்போ நீங்கள் கிளம்புங்க. நம்ம சொன்னதான் நமக்கே சொல்லியா பாரு. இவட்ட இருந்தெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. நம்ம ஏசி வாங்கணுன்றத சொல்லி இவளுக்கு எப்படி வயிற்றுல கிளப்பி விட்டாச்சு. அது போதும் நமக்கு. இந்த ஊர்லேயே மொத ஏசி வாங்கினது நான் தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோலாம் நல்லா வயிறு எரியட்டும். 2 வீடு கட்டியேன்னா ஆடியா? இப்போ ஏசி வாங்கிட்டேன். போ, இப்போ நீ எங்கிட்ட இருந்து நீ ஆடுவான்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் நிம்மதியாக போய் தூங்குவேன். என்னக்க நின்றுட்டே இருக்கிய? இந்த கிளம்பி வசந்தியோ, போயிட்டு வரேன்னா? சரிக்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி. இந்த முக்காடு பொம்பளை என்ன போடுவு? வீட்டில் ஏசி வாங்கி மாட்டிடுச்சாமே. அது ஒரு ஏசினாலும் பரவாயில்ல, 3 ஏசியில் வாங்கி மாட்டியிருக்கு. இது சும்மா விடக்கூடாதே. ஊருக்குள்ளே இவ தான் ஏசி வாங்கி மாட்டிட்டேன்னு ரொம்பலாம் பேசிட்டு தெரியவா. இந்த மனுஷன் இன்னைக்கு வரவும் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஏசினாலும் வாங்கி மாட்டிடணும். வெயிலாவா அடிக்குது. அவள் வாங்கினதுலேயும் ஒரு தப்பும் இல்லை. வாங்கினதோடு இருக்க வேண்டியதானே. எதுக்கு அடுத்த வீட்டெல்லாம் வந்து தம்பட்டை அடிச்சுட்டு கிடக்கணும்? இனி வீடு வீடா ஏறி இறங்கி இவளுக்கு இதை சொல்ல தான் காணும். நான் கூட என்னடா சும்மா நம்ம வீடு பக்கம்லாம் வரமாட்டாளேன்னு நினச்சேன். வந்து என்னைய கடுப்பாக்கி விட்றதுக்கு மட்டும்தான் வருவாய்வே என் வீடு பக்கம் வந்தான்னா. அடிக்கிற வெயிலில் எவ்வளாச்சும் இவ்வளோ நகை போட்டு சுற்றுவாளா? இவற்றை இருக்குங்கிறதுக்காக ரொம்ப தான் பந்தா பண்ணிட்டாளையா? இருக்கட்டும். இன்றைக்கி இந்த மனுஷே வரவும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஏசினாலும் வாங்கி ரூமில் மாட்டிடணும். நமக்கும் இப்போலாம் நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. வேர்த்து ஊற்றிக்கிட்டு கிடக்கு. வசந்தி அக்கா, அட இது யாருமா? இழுவ மாதிரில சத்தம் கேட்குது. வா இழுவ, உள்ளதான் இருக்கே. வாரேங்க. வா இழுவ, என்ன வீட்டு பக்கம் வந்திருக்கா? என்னக்கு மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்குது? அது ஒன்றும் இல்லை இழுவ, இப்போதான் அந்த சாந்தி வந்து பந்தா பண்ணிட்டு போனேன். அதான் கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு பார்த்துக்க. என்னக்க அவளுக்கு என்ன பிரச்சனையா? அவளுக்கு என்ன, அவள் வீட்டில் ஏசி வாங்கி மாட்டிட்டாளாம். அது 1க்கு 3 ஏசி வாங்கி மாட்டிட்டாளாம். அதை தான் வந்து சொல்லிட்டு பந்தா பண்ணிட்டு போகிறான். அப்படியாக்க ஏசி வாங்கி மாட்டிட்டாலோ? ஆமாம் இழுவ, நம்மளாம் எந்த காலத்தில் ஏசி வாங்கி மாட்டேன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படியாக்கா வாங்கி மாட்டிட்டீங்களான்னு கேட்டால் கம்முன்னில் போகணும். நீ வாங்கி மாட்ட வேண்டியதானே. 1க்கு 2 வீடு ஊருக்குள்ளே கட்டியான்னு சொல்லிட்டு போகிறேன். இவளும் அழுது தான் விழுவ. அப்படியே நிற்கிவு வீடு. இவளுக்கு எதுக்குக்க இந்த பேச்சு? இதுக்கு தான் நான் அப்பமே சொன்னேன், வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்கக்க வீடு கட்டியதுன்னு. நீங்கள் கேட்டீங்களா? இழுவ, சொத்து சேர்க்கறது எதுக்கு? 4 பேத்துக்கு தெரியணும், அவைய வகுத்தறிச்சல் படணும் தான். நீ என்னமோ இப்படி சொல்லிட்டு கிடக்கா? இப்படியும் பேசுறிய அப்படியும் பேசுறிய. உங்ககிட்ட என்னத்த சொல்ல? சரி இழுவ, அதெல்லாம் விடு.
இப்போ நீ என்ன தேடி வந்திருக்க? எக்க எனக்கு ஒரு ப்ளவுஸு தைக்கணுக்க. ரொம்ப நாளாக இந்த துணி என் பீரோக்குள்ளேயே கிடக்குது. இன்னைக்கு தான் இந்த பீரோவுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சுக்க. என்ன எழுவ சொல்லியா? பீரோவுக்கு விடிவு காலம் வந்துச்சா? ஆமாக்க, இன்னைக்கு தான் இந்த பீரோவெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சேன்னா அப்போ பார்க்கேன் இந்த ப்ளவுஸு. இதை எப்பயோ நான் தைக்கணும்னு நினச்சி வச்சுருந்த ப்ளவுஸுக்கு இன்னும் தைக்கே இல்லை. இந்த சேலையும் இன்னும் கட்டலை. அதான் சரி உங்ககிட்ட கொடுத்து தப்பமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா? ப்ளவுஸை தைக்க கொடுக்க தான் வந்தியோ? ஆமாக்க, வேற எதுக்கு நான் இங்கிட்டு வரப்போகிறேன்? இந்த ப்ளவுஸ் ஒன்று தைச்சிங்கன்னா அந்த சேலையை எதுக்காச்சும் உடுத்திக்கலாம் பார்த்தீங்களா? அதான் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். சரி இழுவ, அப்போ கொடு. நானும் இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த அப்போ தைக்க பார்த்தியா? இந்த ப்ளவுஸோட முடிஞ்சிச்சு. வேறு ப்ளவுஸ் எல்லாம் இல்லை தைக்கிறதுக்கு. நீ கொடுத்தனா உன்னோட தைப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், யாரோடதுக்கு அது? இவ்வளவு மாடலாக இருக்குது. ஸ்லீவ்லெஸ் எல்லாம் வச்சு போடியது நம்ம ஊரில் யாரோ? வேற யாரு? நம்ம பக்கத்து தெரு ஈஸ்வரி இருக்காவாரு. ஆமாம், அவளுக்கு தான். அவள் காலேஜில் ஏதோ ஃபேர்வெல்லாம், அதுக்காக இப்படி ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க சொல்லி கேட்டுட்டு போனேன். இன்றைக்கி தாக்கா வேணும், இன்னைக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு போனால, அதான் காலை எஞ்சோடனே ப்ளவுஸ் உட்காந்து தச்சிட்டு கிடக்கேன். எப்போ கொடுத்தாலோ துணி? நேற்று சாயந்தரம் தான் வந்து இந்த பிள்ளை கொடுத்துட்டு போச்சு. அதான் சரின்னு நைட்டு கொஞ்சம் உட்காந்து தச்சேன் வெட்டி. இன்னைக்கு காலையில் உட்காந்து பூராத்தி முடிச்சாச்சு. இன்னைக்கு சாயங்காலம் இந்த பிள்ளை வந்து வாங்கிக்கிறேன். நாளைக்கு ஃபேர்வெல்னு நினைக்கிறேன். அப்படியா? இந்த 3வது வருஷம் படிக்க பிள்ளைகளுக்குலாம் இந்த தடவை முடியுதா காலேஜ்? வருஷம் தானே இழுவை ஏதாச்சும் பிள்ளைகளுக்கு காலேஜ் முடியும். இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு கிடக்கா? ஆமாக்க, நானும் காலேஜ் படிக்கும் போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஃபேர்வெலுக்கு இருவலெல்லாம் கொண்டாடையில் ஐயோ காலேஜை இப்படி விட்டுட்டு போகிறோமேன்னு இருந்துச்சு. காலேஜ் படிக்கும் போது ஏன்டா போகிறோம்னு இருந்துச்சு. பார்த்தீங்களாக்க, அப்படி தான் இழுவை எல்லாருக்கும் இருக்கும். சரிக்க, எனக்கு இந்த ப்ளவுஸை மட்டும் நல்லா தைச்சி கொடுத்துருங்கக்க. ப்ளவுஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கா? உள்துணி யார் வாங்கிட்டு வருவா? எக்க, நீங்களே வாங்கி போட்டுக்கங்கக்க. நீங்கள் தான் வச்சிருப்பீல்ல. இழுவ, நான் அதெல்லாம் இப்போ போட்டு தைக்கிறதுல இழுவ. வீட்டில் இந்த மாதிரி துணியெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அப்போ எவ்வளோ கொண்டு வந்து இப்படி கொடுக்க மாட்டிய? நானே வாங்கிட்டு வந்துட்டேக்க உங்ககிட்ட காசு கூட இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா எல்லாவளும் கொண்டு வந்து என்கிட்ட உள் துணி போட்டு தைங்கக்க உங்கள்கிட்ட தான் இருக்கும்லன்னு சொல்கிறிய. அந்த துணியெல்லாம் தீர்ந்து போச்சு. நான் எந்த துணியும் இப்போ வாங்கி வைக்கிறது இல்லையே. சரிக்க, அப்போ நான் வெளியே போகும்போது உங்களுக்கு இந்த உள் துணி வாங்கிட்டு வந்து தாரேன். எப்போங்க தைச்சி கொடுப்பிய? உனக்கு எப்போ இழுவ வேணும்? நீ துணி வாங்கிட்டு வந்து கொடு, உனக்கு நான் மறுநாளே கூட தைச்சி தாரேன். அப்போ சரிக்க, இது எனக்கு நல்லா தைச்சி கொடுங்கக்க. நான் டிசைன் எல்லாம் துணி வாங்கிட்டு வருவேன் பார்த்தீங்களா? அப்போ எப்படி டிசைன் வைக்கணும்னு வந்து சொல்லியே. சரி இழுவ, அந்த துணி இங்கே வச்சுட்டு போ. நான் அளவு எடுத்து உனக்கு தைச்சி தாரேன். எக்க, அளவு ப்ளவுஸ் கொண்டு வரணுமா? வேணாம் இழுவ, அளவெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. நான் அதை வச்சா தைச்சிருவேன். நீ துணியை வச்சுட்டு போ. சரிக்க, மறக்காமல் உள் துணி எடுத்துகிட்டு வந்துடு. அப்போ தான் தைக்க முடியும். அப்புறம் கொடுக்காம இருந்துட்டு நீங்கள் எனக்கு தைச்சே கொடுக்கலக்கான்னு சொல்லிடாதே. வாங்கிட்டு வந்துடுவேங்க. நான் அப்போ போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா இழுவ. சரிக்க. இழுவ, என்னக்க நம்மளும் ஏசி வாங்குவோமா இழுவ? எக்க, ஏசி தானே. நான் ஆல்ரெடி அவியிட்ட சொல்லிட்டேன். அவிய வாங்கி மாட்டுவோன்னு சொல்லியிருக்காவ. இந்த கனி பிள்ளைக்கு ஏசி மாட்டாமல் இருக்க முடியாது போல இருக்கு. ரொம்ப பிள்ளைக்கு வேர்த்துக்கிட்டே இருக்குது. அது போக ஏதோ கொப்பளமாக வேற வருது அடிக்கிற வெயிலுக்கு. அதனால அவிய வாங்கி மாட்டுறேன்னு சொல்லியிருக்காவக்க. அப்படியா? அப்போ எல்லாவளும் நல்லா தெளிவாக தான் இருக்கிய. நான் தான் இப்படி இருக்கேன். ஏங்க நீங்களும் வாங்கி மாட்டுங்களா? எங்கேருந்து இழுவ? அந்த மனுஷன் தான் காசே தரமாட்டேங்காரே. கேளுங்கக்க, சியனாக்காகவாவது வாங்கி மாட்டி தானே ஆகணும். ஆமாம் இழுவ, அந்த பிள்ளை இப்போலாம் வரோட தூங்கவே மாட்டேங்குது. வெயில் ரொம்ப கொளுத்தி எடுக்குது. அதனால் வாங்கி ஒரு ஏசியை தான் வாங்கி மாட்டணும்னு நினைக்கேன். ஆமாக்க, உங்களுக்காக இல்லைனாலும் சியானாக்காக வாங்கி மாட்டுங்க. நாங்களுமே கனிக்காக தாக்க வாங்கி மாட்டணும்னு இருக்கோம். சரி இழுவ, அப்போ நீ ஏசி எடுக்க போனால் என்கிட்டையும் சொல்லு. நான் எப்படியாச்சும் இஎம்ஐ போட்டுனாலும் ஒரு ஏசியை வாங்கிடுவேன். இந்த ப்ளவுஸை தச்சு கூட காசை கட்டிக்கிடுவேன். இந்த மனுஷனை நம்பினோம்னா ஒன்றும் வாங்க மாட்டார். அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் சரின்னு சொன்னார்னா அவர் காசில் வாங்க வேண்டியதான். இல்லைன்னா நீ வரும்போது உங்கள்கூட சேர்ந்து வந்து வாங்கிட்டு அப்புறமா காசை கொடுத்துக்கிறியே. சரிக்க, பார்ப்போம். அவிய தான் வாங்குறேன்னு சொல்லியிருக்காவ. அதனால் பார்ப்போங்க. சரி இழுவ, போகும்போது மறக்காமல் சொல்லிடு. சரிக்க. நல்லா சொல்லுவேனே.
வாயை பொழந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இவா ஏசி வாங்கிறதா இருந்தால் தனியாக போய் வாங்கணும். நான் போகும்போது எப்படி இவளை கூட்டிகிட்டு போக முடியும்? அப்பந்தானே வாங்கிட்டு ஏசி காசை கொழுந்தேந்தல்ல கட்ட முடியும். அதுக்காக தான் இவ்வளோ பிளான் போட்டுட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக வாங்க போகும்போது கூப்பிடவே மாட்டேனே. அந்த ஓட்டவாய் மனுஷங்கிட்ட சொல்லி வைக்கணும். வாங்க போகிறோம் வைக்க போகிறோன்னு எதையும் இவையிட்ட சொல்லிடாதீங்கன்னு. நான் ஒரு கிறுக்கி, தேவையில்லாமல் இவையிட்ட சொல்லிவிட்டேன். சரி, ஏசியெல்லாம் வாங்கி மாட்டிட்டு அவிய ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாவன்னு சொல்லிட வேண்டியது தான். நானே போலக்க எனக்கே தெரியாதுன்னு. இவியலெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஒரு பொருளுக்கு விளங்குமா?